எது உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும்? வெளிப்புற அசுத்தமா அல்லது உள்புற அசுத்தமா? அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தியிலேயே பரிசேயர் ஒருவர் இயேசுவை விருந்துண்ண அழைக்கின்றார். அந்த விருந்து சாப்பிடுவதற்கு முன்பாக இயேசு கை கழுவாமல் அந்த பந்தியிலே அமர்ந்து சாப்பிட தொடங்குகின்றார். இதை பார்த்த பரிசேயர் கோபப்படுகின்றார். கைகளை கழுவுதல் என்பது மதத்திலே பின்பற்ற வேண்டிய ஒரு பழக்க வழக்கம். அதனால்தான் அவர்கள் கை கழுவுவதை முக்கியமாக கருதினார்கள். எனவே யூதர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக கையை கழுவுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். இது எதனால் வைத்திருந்தார்கள் என்றால், கையை கழுவுவது என்பது ஆன்மீக தூய்மை என்று அவர்கள் கருதி வந்தார்கள். இந்த கைகளை கழுவுவதில் கூட அவர் ஒரு புள்ளி தவறாமல் செய்தார்கள். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், கைகளை கழுவ வைக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீரானது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். மேலும் அது கற்சாடிகளிலே வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த கைகளிலேயே தண்ணீரானது எவ்வாறு ஊற்றப்பட வேண்டும் என்றால், முதலில் விரலினுடைய நுனியிலிருந்து மணிக்கட்டு வரை, அதன் பிறகு கையை நன்றாக கழுவ வேண்டும். அதன் பிறகு மணிக்கட்டிலிருந்து விரல் நுனி வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று அவர்கள் அந்த புள்ளி விவரத்தோடு வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு இவை அனைத்தையுமே பின்பற்றவில்லை. கை கழுவாமல் அந்த பந்தியிலே அமர்கின்றார். அந்த பந்தியிலே அமர்ந்து எல்லாரையும் ஆச்சரியமடைய செய்கின்றார். இதன் மூலம் இயேசு எதை கற்றுத்தருகிறார் என்றால், நாம் வெளிப்புற தோற்றத்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்த்து செய்கின்றோம். ஆனால் உள்புற தோற்றத்தை பார்க்க மறந்து விடுகின்றோம். வெளிப்புறத்திலேயே நாம் நல்லவராக இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றோம், நடிக்கின்றோம். ஆனால் உள்புறத்திலேயே சுயநலத்தோடும் பெருமையோடும் செருக்கான சிந்தனைகளோடும் நாம் வாழ்ந்து வருகின்றோம். கடவுள் எப்போதுமே வெளிப்புற தோற்றத்தை பார்க்க மாட்டார், மாறாக உள்புற தோற்றத்தை பார்க்கின்றார். கடவுள் நம் வெளிப்புறத்தில் எந்த அளவுக்கு அழகாக இருப்பார் என்று பார்ப்பதில்லை, மாறாக நம்முடைய இதயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றார். எனவே நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை விட்டுவிட்டு உள்புற இதயத்தை அன்பாலும் பாசத்தாலும் பரிவாலும் இரக்கத்தாலும் நாம் கழுவ வேண்டும். அப்போதுதான் நாம் தூய்மை அடைகின்றோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நம் வெளிப்புறத்திலே இருக்கின்ற அந்த தோற்றத்தை மறந்துவிட்டு பிறரிடத்தில் அன்பை காட்டவும், பிறரிடத்தில் இரக்கத்தை பொழியவும், சகோதரத்தை உருவாக்கவும், அமைதியை நிலைநாட்டவும் வாழ்கின்ற பொழுது நம்முடைய உடலானது உண்மையான ஆரோக்கியத்தை பெறுகின்றது. அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். எனவே இந்த வரத்திற்காக மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.